வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாத்துக்கும் பொங்கல் வந்து இன்னைக்கு ஜனவரி 14, நாளைக்கு ஜனவரி 15 பொங்கல், தமிழர் திருநாள் பொங்கல். இன்றைக்கி ஆக்சுவலாக போகி பண்டிகை, நாளை பொங்கல். நம்ம எல்லோரும் நாளைக்கு பொங்கல் கொண்டாடிடுவோம். ஆனால் திமுக தலைவர்களுக்கும் திமுகவினுடைய அமைச்சர்களுக்கும் நிஜமான பொங்கல் பிப்ரவரி மாதம்தான் இருக்குது. அது என்ன நிஜமான பொங்கல்? இது பண்டிகை. அவங்களுக்கு வைக்க போகிற பொங்கல்ங்கிறது வேறு. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை எல்லாரும் சென்னை வந்து விட்டார்கள். சென்னையில் முகாமிட்டு இப்போது யாரெல்லாம் எந்த அமைச்சர்களை குறிவைக்க வேண்டும், எந்த அமைச்சர்கள் அதிகமாக செலவு செய்து திமுகவினுடைய வெற்றிக்காக உழைப்பார்கள், உழைப்பும் பணமும், அந்த 5 அமைச்சர்களை குறிவைத்தாயிற்று. சரி, இந்த 5 அமைச்சர்களையும் குறிவைக்கிறதுனா என்ன? நேரடியாக அவங்கள போய் பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் சிபிஐ ஆஃபீஸில் நிறுத்த முடியுமா? அவர்களுடைய பினாமிகள், அவர்களுடைய பிஏக்கள், அவர்களுடைய தொழில் பங்காளிகள் அப்படி வச்சுக்கிடுங்க. அவங்கெல்லாம் அந்த 5 அமைச்சர்களும் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த தொழிலதிபர்களை பூரா வந்து ரேடாருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ரேடார்னால் இவங்க இந்த அமைச்சர்கள்லாம் நினைக்கிற மாதிரி நாம் ரொம்ப புத்திசாலியாக அங்கங்கே பதுக்கி வச்சுருக்கோம் அல்லது இன்னர் வேறு இல்லைன்னு வச்சுருக்கோம். அத்தனையும் அங்கே இதில் வந்துடுச்சு, லிஸ்ட் எடுத்தாச்சு. நிஜமான பொங்கலே பிப்ரவரியில் தான். இந்த மாதம் பொங்கல் ஆரம்பித்தது வந்து விஜய்க்கு, ஜனவரி மாதம் வந்து விஜய்க்கு, பிப்ரவரி வந்து திமுகவுக்கு பெரிய தலைவலியாக முடிய போகுது. நான் ஏதோ விருப்புணர்ச்சியிலையோ இதில் ஹேசியத்திலையோ சொல்லலை. பெரிய தலைவலிகள் காத்திருக்கு. ஏற்கனவே ஜனவரி 21 இவருக்கு தீர்ப்பு வருது. யாருக்கு? ஸ்டாலினுக்கு தீர்ப்போ அல்லது ஏதோ ஒரு இம்பேக்ட் வரும். லாக் ஆயிடுவார் ஸ்டாலின். லாக் ஆகிறது உறுதி. சரி, அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? இவர் லாக் ஆகிட்டார்னா அடுத்த தலைமை யார் வர்றது? மதுரை தவிர வேறு வழி இருக்கா? மதுரை அண்ணனை தவிர வேறு வழி இருக்கா இவங்களுக்கு? அல்லது தங்கை வரணும். யார்? கனிமொழி வரணும். மதுரை அண்ணன் கூட வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு சந்தேகம் மற்றவங்களுக்குலாம் இருக்குது. ஆனால் நிச்சயமாக தங்கை உள்ளே வருவார், மகன் வர முயற்சிப்பார். ஆக திமுகவுக்குள்ளே இப்படி ஒரு லாக் சிஸ்டம் போட்டாச்சுன்னா அடுத்து இந்த அமைச்சர்கள்லாம் வந்து செலவழிக்கவும் மாட்டாங்க. ஒருவேளை இந்த லாக் சிஸ்டத்தில் ஏதாவது ஃபெயில் வந்தால் கூட இந்த இடி, வருமான வரித்துறை, இந்த துன்பங்கள்லாம் வரும். இந்த துயரங்கள்லாம் வந்து நெருக்கடி கொடுக்கும். இதெல்லாம் திமுகவுக்கு நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களான்னு கேட்டால் ஆம் என்று தான் சொல்வேன். காரணம் கர்மா. அது ஏற்கனவே கர்மானா என்னங்கிறத பற்றி நம்ம இதில் சேனலில் பதிவு போட்டிருக்கேன். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.